இன்றைய நாளின் தியானத்திற்கான வசனம் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். எந்த நிலம் ஆசீர்வாதமான நிலமாய் மாறும்? எந்த மனிதன் ஆசீர்வாதமான மனிதனாய் மாறுவான்? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தன்மேல் பெய்யக்கூடிய மழையை குடிக்கிற நிலம். மழை தண்ணீரை என்ன பண்ணணும்னா அந்த நிலம் குடிக்கணும். மழை தண்ணீர் எதை குறிக்க தெரியுமா? கர்த்தருடைய வசனங்களை குறிக்குது, அபிஷேகத்தை குறிக்குது. அப்போ ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது நல்லா அதை உள்வாங்கி கொள்ளணும். தேவனுடைய வசனங்களை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட என்ன வசனங்களை பேசுகிறாரோ அந்த வசனங்களை எல்லாம் நீங்க உள்ள நல்ல மனசுக்குள்ள சந்தோஷமா கொண்டு போகணும். அந்த மழை தண்ணீர், அந்த வசனம், அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதமான நிலமாய் மாற்றும். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்துடைய பின்பகுதி பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம். இப்போ உதாரணமாய் சொன்னா, வேர்க்கடலை விதைச்சா அதுல வேர்க்கடலை தான் வரணும். எலுமிச்சம்பழம் விதைச்சா அதுல எலுமிச்சம்பழம் தான் வரணும். அது என்ன விதைச்சாங்களோ அதுவே உங்களுக்குள்ள வந்தா. இப்போ அன்பை பத்தி இன்னைக்கு ஆண்டவர் பேசினார்னா அன்பு உங்களுக்குள்ள வரணும். பரிசுத்தத்தை பத்தி ஆண்டவர் பேசினா பரிசுத்தம் உங்களுக்குள்ள வரணும். அதை நீங்க முளைப்பிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க தான் ஆசீர்வாதமான நிலமாய் மனிதனா இருப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you.